வரைக்கும் நம்ம விஜய வந்து அரசியல் ரீதியா வந்து பல விமர்சனங்கள் பண்ணியிருக்கோம். கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, ரசிகர்கள்லாம் தற்குறியா இருக்காங்க. விஜய்க்கும் ஒரு எளவும் தெரிய மாட்டேங்குது. ஸ்டேஜ்ல ஏறி தப்பு தப்பா பேசுறாரு. அந்த மாரி இது பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் இந்த அணில்கள்லாம் பயங்கரமா முட்டு குடுத்து நம்மள திட்டிட்டு இருந்தாங்க. அதே மாரி Instagramல வந்து திட்டுறது, YouTubeல வந்து திட்டுறது இதே மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இவைங்க பர்சனலா பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு பார்த்தா, இவனுங்களே பேச வச்சிருப்பாய்ங்க போலருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் சங்கீதா வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டாங்க. அதெல்லாம் ஃபேக் அது இதுங்கிற மாரி அணில்கள் பயங்கரமா முட்டு குடுத்து பார்த்தாய்ங்க. இதெல்லாம் பொய்யின்னு ப்ரூவ் பண்ற விதமா, விஜய்யே ஸ்ட்ரெய்ட்டா திரிஷாவோட ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. இத பார்க்கும்போது வந்து, "டேய் என்னடா நீயி தேர்தல் வரைக்குமாவது கொஞ்சம் மூடிட்டு இருக்க மாட்டியாண்ணா?" அப்படின்னு சொல்ற மாரி தான் இவரு பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கு மேல இந்த அணில்கள்லாம் முட்டு குடுத்தாய்ங்கன்னா, அவைங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்டா எல்லாத்துக்கும் முட்டு குடுப்பீங்களாங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ, ஒரு தனி மனிதனோட ஒழுக்கத்த வச்சு தான் அவன் எந்த மாரி இருப்பான்னு சொல்ல முடியும். இவன் பர்சனல் லைஃப்லயே இப்படி இருக்கானே, இந்த மாரி அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை வரும்போது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க தான் வேண்டியது இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் பர்சனல் பேசக்கூடாது. இது விஜய்க்கும், சங்கீதாவுக்கும் இருக்கிற பர்சனல் இத எடுத்து பேசக்கூடாது. இதுவரைக்கும் அரசியல் விமர்சனங்கள் நெறைய வச்சிருப்பேனே வந்து, பர்சனலா எந்த ஒரு விஷயமும் வச்சிருக்க மாட்டேன். இது முதல் முறையா வைக்கிறேன். இத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கேட்கல. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.